ஏன்னா 2 பக்கம் ஸ்டிக் வச்சு நடத்துறதுனால அவங்க வந்ததில் நானும் என் பிள்ளைகளும் தான் போவோம். இவங்க வெளியவே ரோட்லவே நிற்பாங்க வண்டியில். ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஏன்னா குடும்பமாக போய் வர்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது. அழுதுகிட்டே வருவோம் மனசில். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாதை வழியாக நாங்கள் போய் பீச்சை பார்க்குறதுக்கு, குடும்பமாக போய் அங்கே உட்காந்து அதை நாங்கள் ரசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அவர்களுக்கு. நாங்கள் குடும்பத்தோடு வருவோம். எங்கள் வீட்டில் எல்லாம் போயிடுவாங்க. நான் ரோட்டு ஓரமாக உட்காந்துருப்பேன். ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம எப்போ தான் உள்ளே போய் போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வர்றது. உள்ளே போய் பார்க்க போகிறது ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக இப்போ முதல் முறையாக இப்போ தான் கடற்கரைக்கு போகிறேன். ஒரு இப்போ இதுக்கு முன்னாடியான முன் அனுபவங்கள் கடற்கரைக்குள்ளே இல்லை போனதில்லை. இல்லை, இதுதான் முதல் முறை இது மாதிரி தான் போகிறேன். போகணும்னு நினச்சிருக்கீங்களா? போகணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் போக முடியல, மணலில் போக முடியல. இப்போ இது முதலமைச்சர் ஐயா போட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாற்றுத்திறனாளியாக நாங்கள் கடற்கரையில் சென்று அந்த நீரை தொட்டு பார்ப்பதுமே பெரிய எட்டாக்கனியாக இருந்தது. இந்த ஊன்றுகோலை வைத்து அந்த சிரமப்பட்டு அங்கே செல்வது என்பது முடியாத காரியம். அதை முறியடிக்கும் விதமாக எங்களையும் அந்த வங்க கடலிலே மாற்றுத்தான் சென்று அந்த கால்களையும் கைகளையும் வைத்து கொஞ்சக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி சிறப்பு பாதை என்பது வேறு எங்கும் இருக்கா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்தார். அதேபோல் 2வது பாதையாக பெசன்ட் நகர் லைனை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி மாற்றுத்திறனாளி சட்டங்களில் என்னென்ன சட்டம் இருக்கின்றதோ அத்தனை சட்டத்தையும் பீல்டு ஆக்ட் படி 2016 திருத்தப்பட்ட சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி அந்த சட்டங்களை படி அவருக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் இன்னும் வழங்க வேண்டும். வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கின்றார். மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்கு சாய்தளம், அந்த பேருந்துகளை நாங்கள் ஏறுவதற்கு ஏற்ப நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். சாய்தளம் அந்த பேருந்துகள் சிறப்பு பேருந்தெல்லாம் அமைத்து கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த தருணத்தில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளி குடும்பமாக சென்று அதை கஷ்டப்படாமல் சென்று இந்த வங்கக்கடலில் கால் வைத்து கை வைத்து கொஞ்சக்கூடிய மகிழ்ச்சியாக ஆடக்கூடிய இந்த சூழலை ஏற்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இந்த மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். நான் வந்து சென்னை தான். நான் சென்னையிலேருந்து ரொம்ப தூரம்லேருந்து வரேன். ஸோ சென்னையில் இது வந்து 2வது இடம். ஃபஸ்ட்டு வந்து மெரினா பீச்சில் இந்த மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பெசன்ட் நகர்லன்றது போது இது வந்து சென்னையில் 2வது இடம். ஸோ நாங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருக்கோம். பட் இது மாதிரி எல்லா பீச்லேயுமே அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்களாக கலந்து நாங்களும் பீச்சில் போயிட்டு விளையாடலாம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பீச்சோட வெளியில் அந்த மெயின் அந்த வழியில் தான் நாங்கள் வந்து போயிட்டு அங்கேயே உட்காந்து எல்லோரும் பீச் கிட்ட வரைக்கும் தண்ணியில் போயிட்டு காலெலாம் அடைச்சி விளையாடுவாங்க. பட் எங்களால் அதெல்லாம் முடியாது. இப்போ இந்த மாதிரி தளத்தை அமைச்சு கொடுத்ததுனால எங்களால் பீச் கிட்ட வரைக்கும் தண்ணியில் போயிட்டு விளையாட முடியும். இல்லை, நீங்கள் மெரினாவுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பீச்சுக்கு தான் உள்ளே போக போகிறீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ளே போனதில்லை கடற்கரைக்குள்ளே? இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ என்னால் இந்த மணலெல்லாம் நடந்து போக முடியாது. இப்போ தான் வந்து நாங்கள் வீல் சேர்லேயே உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி வழித்தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எங்களால் பீச் கிட்ட வரைக்கும் போய் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தாலுமே நாங்கள் மெயினில் அங்கே ரோட்டில் தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். பீச் கிட்ட வரைக்கும் போக முடியாது. காற்றை மட்டும் ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் தண்ணியில் போயிட்டு கால் நனைச்சி பொதுமக்களாக நாங்களும் விளையாடலாம்.